உங்களுக்கான முதல் கேள்வி. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்க, எதில் கடந்து போகலான்னு சொல்லுங்க, எதில் முடிக்கலான்னு சொல்லுங்க. எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்காமா, 12 person OPQRSTUVWXYZ seated on square table such that all of them facing towards the center. 2 persons seated on each side. ஸோ ஒவ்வொரு சைட்லேயுமே 2 பேர், எல்லாருமே ஃபேஸிங் த சென்டர் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் த சென்டர். ஓகே. whereas 1 person seated on corner. ஸோ கார்னரில் 1 person. ஓகே. the consecutive alphabetically named person does not sit adjacent to each other. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்னா, இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏபி பக்கத்தில் இருக்கா, இங்கே ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். இப்போ XY இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் பக்கத்தில் உட்காருங்க, இந்த சீட்டிங்கில் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ VTயில் ஸ்டார்ட் பண்ணலாமா? வியை வச்சு எஸ் கனெக்ட் ஆகுதா? ஆகுது. டீயை வச்சு எக்ஸு கனெக்ட் ஆகுது. ஸோ வியில் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறையா பேர் சொல்கிறீங்க. ஓகே. வி சிட் அட் த ஒன் ஆஃப் த கார்னர். ஓகேயா? எஸ்ஸோட இமிடியட் லெஃப்ட் வி போட்டாச்சு. விக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 person, 1 2 3 விட்டு இங்கேயும் டபிள்யூ வரலாம். இன்னொரு பாசிபிள் எடுக்கணுமா? நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா? நானாக ஸ்டார்ட் பண்ணல, நான்னா வேறு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 1 2 3 விட்டு இங்கே டபிள்யூ. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது? டியூ சிட் அட் ஒன் கார்னர் ஃபேஸிங் இஜெட். அப்போ டி இந்த கார்னர் வர மாட்டான். டி இந்த கார்னர் இருக்கலாம், இந்த கார்னர் இருக்கலாம், ஃபேஸிங் இஜெட்டாக இருக்கலாம். ஓகே. இசட்டோட இது டீயோட இமிடியட் ரைட் எக்ஸ். என்ன பல பாசிபிள்கள் போகும் போலையே மக்களே. என்ன சிவாஜிகளா இதில் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க? டி இந்த கார்னர் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இதில் டி எந்த கார்னர் எடுக்கிறோன்னா டீயோட இமிடியேட் ரைட் எக்ஸு. சரியா? டீக்கு ஆப்போசிட்டில் இங்கே இசட். ஓகே. ஒரு மாதிரி பிதற்றிக்குதே மக்களே. அடுத்து எதில் மூவ் பண்ணுறதுனே ஒரு மாதிரி உழப்பல்களாக இருக்கே. டீயோட இது இங்கே டீ எடுத்தோம்னா இமிடியேட் ரைட் எக்ஸு போட முடியாது, இந்த கார்னர் வராது. இங்கே டீ எடுத்தால் இமிடியேட் ரைட் எக்ஸு போடலாம், இங்கே டீ எடுத்தாலும் இமிடியேட் ரைட் எக்ஸு போடலாம், இங்கே இஜெட்டு போடலாம். நான் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கவா? இதில் எனக்கு 4 பாசிபிள் போகுது. ஸோ நான் ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 5 6 1 2 3 4. நான் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தோன்னே வின்னு தோணுச்சா? நான் பார்த்தோன்னே எனக்கு டீன்னு தான் தோணுச்சு. டி ஹூ சிட்ஸ் அட் த ஒன் ஆஃப் த கார்னர் ஃபேஸிங் இசட். ஓகே. டீயோட இமிடியட் ரைட் எக்ஸ், டீயோட இமிடியட் ரைட் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது? யூசிட் வி இருக்குது. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா இதே பாசிபிள் இங்கே எடுக்கிறேன். டீயோட இமிடியட் ரைட் எக்ஸ், டீயோட ஆப்போசிட்டில் இஜெட்டு. இப்போது வி கார்னரில் இருக்கணும்னு சொல்லிட்டான். வி சிட்ஸ் அட் த கார்னர். ஸோ வி இங்கே வர பாசிபிள், வி
இங்கே வர பாசிபிள். கரெக்டா? வி இங்கே வர பாசிபிள், வி இங்கே வர பாசிபிள். இப்போ நல்லா கவனிங்க, விக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3%. ஸோ வி இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு சாரி வி இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு இங்கே டபிள்யூ போட முடியாது. 1 2 3 விட்டு இங்கே டபிள்யூ போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வி இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு இங்கே டபிள்யூ போடலாம், 1 2 3 விட்டு இங்கே டபிள்யூ போடலாம். சரிங்களா? ஸோ டி இஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. வியில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 4 பாசிபிள் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டி எக்ஸு இங்கே வி இங்கே இஜெட்டா. இப்போ விக்கு லெஃப்ட் சைடில் 3 விட்டு இங்கேயும் டபிள்யூ இருக்கலாம். விக்கு ரைட் சைடில் 1 2 3 விட்டு இங்கேயும் டபிள்யூ இருக்கலாம். ஏன்னா விக்கும் டபிள்யூக்கு நடுவில் 3% சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ அடுத்து என்ன இருக்குது? கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆர், ஒய் அட்ஜசன்ட் டு கியூ. இப்போ நல்லா கவனிங்க, இந்த டயக்ராமில் ஒய் அட்ஜசன்ட் டு கியூ. ஸோ ஒய் இங்கிட்டு போட முடியாது, ஏன்னா இங்கே கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் நேம்டு பர்சன் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ன்னு இருக்கான். ஸோ ஒய் எங்கே போடாமல் ஒய்யை இங்கே போட்டு ஆரை இங்கே எடுத்தோம்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆறு போடணும். உட்காருதான்னு பார்த்தா உட்காருது. கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆறு உட்காரணும். பட் ஒய் அட்ஜசன்ட் டு கியூவாக இருக்கணும். சாரி, ஒய் அட்ஜசன்ட் டு ஆராக இருக்கணும். இங்கே உட்காருது. இங்கே ஒய் ஆர் போட்டால், இங்கே ஒய் ஆர் போட்டால் கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆர் கிடைக்குது. இங்கே ஒய் ஆர் போட்டால் கியூ தேர்ட் லெஃப்ட் கிடைக்கும். இங்கே ஒய் போட முடியாது. கரெக்டாக இங்கே ஒய் வராது. ஓவோட ஃபோர்த் ரைட் யூவை வேணால் உட்கார வைப்போமா? அதையும் உட்கார வைக்கணும். ஸோ ஒய் ஆர் இங்கே உட்கார வச்சோம்னா ஓவோட ஃபோர்த் ரைட் யூ இங்கே உட்காராது. இங்கே ஓ எடுத்தோம்னா 2 3 4 யூ கியூ இங்கே உட்காந்துரும். இங்கே ஓ எடுத்து கியூ இங்கே உட்காந்துரும். இங்கே ஓ எடுத்தோம்னா 4 உட்காருது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். எதை உட்கார வைக்கலாம் மக்களே? எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட். இதை முடிச்சதெல்லாம் அடிச்சு விட்ருவோமா? இதை முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆரை வி சிட்ஸ் அட் த கார்னர். இப்போ நான் என்ன செய்யணும்? கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆரையும் ஒய் கியூவையும் உட்கார வைக்கணும். சாரி, ஒய் ஆரையும் உட்கார வைக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒய் ஆர் எடுத்தால் எனக்கு கியூ உட்காரலாம். கியூவோட ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் ஆர் உட்காரலாம். சரியா? இதை இங்கே ஒய் ஆர் எடுத்தோம்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட். இதே இங்கே ஒய் ஆர் எடுத்தோம்னா இங்கே ஒய் ஆர் எடுக்கலாம். ஐயால் என்ன இத்தனை பாசிபிலிட்டி ஆஃப் இந்தியா போய்கிட்டு இருக்கு? ஒரே நிமிஷம் மக்களே. பாசிபிலிட்டி எல்லாத்தையும் பாசிபிலிட்டி எடுத்து பார்த்தீங்களா? நீங்களா டப்புன்னு உட்கார வச்சிட்டிங்களா? இப்போ இங்கே டபிள்யூ இருக்கா, இங்கே இஜெட் இருக்கா, இங்கே வி இருக்கா. ஒரு பாசிபிளில் ஒய் ஆர் இங்கே எடுக்கலாம். சரியா? ஒரு பாசிபிளில் ஒய் ஆர் இங்கே எடுக்கலாம். இன்னொரு பாசிபிளில் ஒய் ஆர் இங்கே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆர். ஸோ கியூவோட தேர்ட் லெஃப்ட் ஆர் போட்டாச்சு. இருங்க, என்ன கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது அப்புறம். அதே மாதிரி இங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், வியோட இமிடியேட் லெஃப்ட் எஸ் போடலை சார். எங்கேயா இருக்குது? எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் வி போடலை. ஸோ இங்கே எஸ் ஓட இமிடியேட் லெஃப்ட் வி, எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் வி. அடே பாய்ஸ், இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்களேயா? நான் இங்கே பாசிபிலிட்டியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல். ஆமாம், இது தேவையில்லை. ஏன்னா இங்கே தான் எஸ் வந்துருச்சு. எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் வின்னு வரும்போது நான் இங்கே கியூ ஒய்ஆர் எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஒய் எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஒய் எடுத்து ஆர் எடுத்தோம்னா கியூ போட முடியாது. அந்த பாசிபிலிட்டியே கேன்சல். அட பயபுள்ளைகளா சை. சை, இதை பார்க்காம விட்டேனுங்க. பார்த்துட்டேன். ஸோ இங்கே நம்ம எஸ்ஸை எடுத்தோம். வீக்கு எஸ்ஸோட இமிடியேட் வீனா ஒய்ஆர் இங்கே பிளேஸ் பண்ணால் கியூ பிளேஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு வேளை போட்டு ஒய் இங்கே ஆறு போட்டிங்கனாலும் கியூ பிளேஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இங்கே ஒய் போட்டு இங்கே ஆறு போட்டிங்கனாலும் கியூ பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஆபத்தில் தான் முடியுது. சரிங்களா? கரெக்டு தானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் எடுக்கலாமா? இங்கே ஒய் எடுத்து இங்கே ஆறு போட்டால் இங்கே கியூ போடலாம். நல்லா கவனிங்க, இங்கே ஒய் எடுத்து இங்கே ஆறு போட்டோம்னா கியூ இங்கே போடலாம்.
சரியா? அதை மாதிரி இங்கே ஒய் எடுத்து இங்கே ஆறு போட்டோம்னா க்யூ இங்கே போடலாம். வேற என்ன பாசிபிள்? பாசிபிள் இல்லை. இப்போ இங்கே ஒய் எடுக்க முடியாது. இங்கே ஒய் எடுத்து இங்கே ஆறு போட்டோம்னா இந்த இது வரும்னு நினைக்கிறேன் மக்களை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் போட்டு இங்கே ஆறு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே க்யூ போடலாம். பட் ஓவோட நல்லா கவனிங்க, ஓவோட ஃபோர்த் ரைட் போட முடியுமா? போட முடியுமா? சரியான சம்மக்கள் இது, உண்மையிலே மெயின்ஸ் லெவல் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் எடுத்து இங்கே ஆறு எடுத்தோம்னா இங்கே க்யூ போடலாம். க்யூவோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட், இங்கே ஆறு வரும். இப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவோட ஃபோர்த் ரைட் யூ. ஸோ இங்கே ஓ போட்டோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இங்கே யூ உட்காரும். பி டஸ் நாட் சிட்ஸ் அட் த கார்னருன்ட்டான். ஸோ பி இங்கே உட்காந்துரும். இதில் பக்காவாக உட்காந்துருச்சு, இதில் பக்காவாக உட்காந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரும் வரும்னு நினைக்கிறேன். பட் இதையும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே ஓ எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து உட்காராது. இங்கே ஓ எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஆறு உட்காரும். இங்கே ஓ எடுத்தோம்னா இங்கே ஆறு உட்காருது, இங்கே பி உட்காருது. அப்போ எப்படி பாசிபிலிட்டி கேன்சல் ஆகும்? கரெக்டு தான் மக்களே. இங்கே பாருங்களேன், இங்கே ஆர் எடுத்துட்டு இங்கே ஒய் எடுத்தோம்னா க்யூ இங்கே எடுக்கலாம். க்யூவோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, ஆர். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்கான்? இந்த இடத்துல வந்து ஓ எடுத்தோம்னா ஃபஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல வந்து யூ வரும். பட் யூவி இங்கே வரனால இந்த பாசிபிள் கேன்சல் ஆகும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக தான் மக்கள் வருது. இங்கே பாருங்கள், யூ இஜெட்டு டி வி கார்னர் பாருங்கள், யூ இசட் டி வி கார்னர். எஸ்ஸுக்கு ரைட்டில் ஓ இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு ரைட்டில் ஓ இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆருக்கு ரைட்டில் ஒய் இங்கே, ஆருக்கு ரைட்டில் ஒய் இங்கே, க்யூக்கு ரைட்டில் டபிள்யூ இங்கே. ஸோ க்யூக்கு ரைட்டில் டபிள்யூ இங்கே, எக்ஸ்க்கு ரைட்டில் பி இங்கே, எக்ஸ்க்கு ரைட்டில் பி இங்கே. ஸோ எல்லா பாசிபிளும் கேன்சல் ஆகிடுது. இது ஒன்று தான் நமக்கு கரெக்ட் ஆகுது. கிளியராக எல்லாத்துக்குமே? இது கொஞ்சம் குழப்பமான சம்மாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டப்புன்னு முடிஞ்சிடும். கிளியராக அது எல்லாத்துக்குமே? கரெக்டாக வந்துருச்சா? புரியுதா? அடுத்த சம் போகலாமா? கிளியராக எல்லாத்துக்குமே? இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் எப்படி எடுத்தாலுமே ஒய்ஆரை எந்த பாசிபிலிட்டிலையும் பிளேஸ் பண்ணாலுமே ஓ யூவை பிளேஸ் பண்ண முடியலை. அப்படி பிளேஸ் பண்ணாலுமே கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டாக வந்துடுது. இங்கே பாருங்கள், யூவி பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு இது ஒன்று தான் கரெக்டாக வருது. இதுதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 8 person SMBRFGPQ are sitting in a square table. 4 person sitting at the corner, 4 person sit at the middle. கார்னரில் 4, மிடில் 4. கார்னர் ஃபேஸஸ் டுவார்ட் த சென்டர், மிடில் ஃபேஸஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகே. Each one of them speak different languages: Tamil, Hindi, Urdu, English, Telugu, Bengali, Kannada, Malayalam. All the above information is not necessarily in the same order. ஸோ இதை எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் கண்டினியூ பண்ணி கொண்டு போய் எதில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்கு நான் இன்னொரு பாசிபிலிட்டி சும்மா காட்சிக்கு போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் அது வரை ரீட் பண்ணுவீங்களா? அதுக்கு தான்.
எதில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மக்களே? எதில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். எதில் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் டஸ் நாட் சிட் எனி கார்னர். ஸோ எஸ் மிடில். எஸ்ஸுக்கும் ஹிந்திக்கும் நடுவில் ஒன் பர்சன். ஸோ எஸ்ஸுக்கு ஒன்று விட்டு இங்கே ஹிந்தி இருக்கலாம். எஸ் இங்கே இருக்கா, ஒன்று விட்டு இங்கே ஹிந்தி இருக்கலாம். சரியா? எஸ் டஸ் நாட் ஸ்பீக் உருது. ஓகே. ஹிந்தியோட இமிடியட் லெஃப்ட் பி. ஹிந்தியோட இமிடியட் லெஃப்ட் பி. ஹிந்தியோட இமிடியட் லெஃப்ட் பி. ஓகே. அடுத்து எஃப் உட்கார வைக்கலாமா? எஃப் இஸ் அண்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் நெய்தர் எஸ் நார் பி. அதாவது எஃப் எஸ்ஸுக்கிட்டே வராது, பி கிட்டே வராதுன்ட்டான். அப்போ எஃப் இங்கே வர வாய்ப்பு இருக்குது, எஃப் இங்கே வர வாய்ப்பு இருக்கா? எஃப்போட செகண்ட் ரைட் ஜின்னு சொல்லிட்டான், ஜிக்கு ஆப்போசிட் உருதுன்னு சொல்லிட்டான், எஸ்ஸுக்கு உருது வராதுன்னு சொல்லிட்டான். எஸ்ஸுக்கு பெங்காலியும் வராது, எஸ்ஸுக்கு உருதும் வராது. அப்போ நம்ம எஃப்பை வச்சு தான் இந்த சம்மை மூவ் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்களேன், எஃப்ஐ இங்கே போட்டேன்னு வச்சுங்களேன், எஃப்போட செகண்ட் ரைட் ஜி இங்கே வரும், ஜிக்கு ஆப்போசிட்டில் உருது போட்டு தான் ஆகணும், எஸ்ஸுக்கு உருது வராது. அப்போ ஃபைனல் கன்ஃபர்மேஷன் எஃப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். எஃப்போட செகண்ட் ரைட் ஜி, ஜிக்கு ஆப்போசிட்டில் உருது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ் அண்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே எம்ஐ போட்டுருங்க. அதே மாதிரி இதில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐ இங்கே எடுத்தோம்னா செகண்ட் ரைட் ஜி போட முடியாது. எஃப்ஐ ஹிந்தியில் எடுத்தோம்னா எஃப்க்கு செகண்ட் ரைட் ஜி ஆப்போசிட்டில் உருது போட முடியாது. அப்போ இங்கேயும் வராது, எஃப் இங்கேயும் வராது. எஃப்ஐ இங்கே எடுத்தோம்னா செகண்ட் ரைட் ஜி ஆப்போசிட்டில் உருது போட முடியாது, எஃப் இங்கேயும் வராது. எஃப்ஐ இங்கே எடுத்தோம்னா செகண்ட் ரைட் ஜி ஆப்போசிட்டில் உருது போடலாம். எஃப்ஐ இங்கே எடுத்தோம்னா செகண்ட் ரைட் ஜி போட முடியாது, எஸ்ஸு கிட்ட எஃப் வராதுன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரே ஒரு பிளேஸ் இது, எஃப்ஐ இங்கே எடுத்துட்டு எஃப்போட செகண்ட் ரைட் ஜி, ஜிக்கு ஆப்போசிட்டில் உருது, எஸ்ஸோட இமிடியட் நெய்பர் எம் போட்டாச்சா? ஓகே. டூ பர்சன்ஸ் சிட் பிட்வீன் Q and M. ஓகேயா? 2 persons sit between Q and M. Q speaks Tamil. ஸோ எம் இருக்கா, ரெண்டு விட்டு இங்கே Q எடுக்கலாம், ரெண்டு விட்டு இங்கே Q எடுக்கலாம். பட் ரெண்டு விட்டு இங்கே Q எடுக்க முடியாது, ஏன்னா Q தமிழ்னு வரணும். ஸோ இதுதான் Q தமிழ். ஸோ இங்கே எம் இருக்கா, ரெண்டு விட்டு இங்கே Q தமிழ் எடுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்காலியோட செகண்ட் ரைட் தான் Q. உங்களால் இங்கே பெங்காலி போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த. ரெண்டு விட்டு இங்கே Q போட்டிங்கன்னா பெங்காலியோட செகண்ட் ரைட் தான் Q. அப்போ இங்கே பெங்காலி எஸ்ஸுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ டைரெக்டாக ரெண்டு விட்டு இங்கே தான் Q, இங்கே தமிழ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், பெங்காலியோட செகண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா Q. ஸோ இந்த இடத்துல பெங்காலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெங்காலியோட செகண்ட் ரைட் Q. அப்போ இங்கே ஹிந்தி ஆல்ரெடி இருக்குது, இங்கே பெங்காலி போட முடியாதுன்றனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியர் எல்லாத்துக்குமே? இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மலையாளம் இங்கிலீஷ்க்கு நடுவில் ரெண்டு பேர். எம்எஸ்என் வெளி நெய்பராக போட்டாச்சு. ஸோ பெங்காலி, ஹிந்தி, உருது, தமிழ் வந்துடுச்சு. மலையாளம் இங்கே எடுத்தோம்னா ரெண்டு விட்டு இங்கிலீஷ் போட முடியாது, மலையாளம் இங்கே எடுத்தோம்னா இங்கே இங்கிலீஷ் போட முடியாது, மலையாளம் இங்கே எடுத்தோம்னா ரெண்டு விட்டு இங்கே போட முடியாது, ரெண்டு விட்டு இங்கேயும் போட முடியாது. ஸோ இங்கிட்டு மலையாளம் இங்கிலீஷ் வராது ஜிக்கு, ஏன்னா ரெண்டு சைடுமே வேறு வேறு இது இருக்குது. இதை எடுத்தோம்னா
2 விட்டு இங்கேயும் வராது, 2 விட்டு இங்கேயும் வராது. ஓகே, இது எடுத்தோம்னா 2 விட்டு இங்கேயும் வராது, 2 விட்டு இங்கேயும் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் வராது. எம்முக்கும் மலையாளம் இங்கிலீஷ் வராது. ஏன்னா 2 சைடுமே எல்லாமே இருக்குது. அப்போ ஃபைனலி எஃப்க்கும் எஸ்ஸுக்கும் தான் மலையாளம் இங்கிலீஷ் வந்து ஆகணும். நான் சொல்கிறது புரியுதா? ஜி இடத்துல மலையாளத்தையோ இங்கிலீஷையோ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா 2 விட்டோம்னா அங்கிட்டு வேறு வேறு லாங்குவேஜ் இருக்குது. அதே மாதிரி எம் எடுத்தோம்னா இங்கிட்டு 2 விட்டோம்னா வேறு லாங்குவேஜ், இங்கிட்டு 2 விட்டோம்னா வேறு லாங்குவேஜ். அப்போ எம்முலையும் நீங்கள் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் எடுக்க முடியாது. அப்போ எஃப்பில் இங்கிலீஷ் எடுக்கலான்னு பார்த்தா எஃப் டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ என்ன செய்யலாம்னா எஃப்பில் மலையாளத்தை எடுத்துட்டு 2 விட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ் எடுக்கலாம், எஸ்ஸுக்கு இங்கிலீஷ் எடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த சைடு 2 விட்டோம்னா இங்கே மலையாளம் போட முடியாது, ஹிந்தி இருக்கு. ஸோ அடுத்து என்ன இருக்கு? வேற என்ன லெட்டர் இருக்கிறது? ஆரோட தேர்ட் ரைட் கன்னடா. ஸோ எல்லா லெட்டருமே ஃபில் ஆகிடுச்சு. இங்கே ஆர் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கன்னடா வரும். இங்கே ஆர் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கன்னடா வராது. ஸோ ஹிந்தி தான் ஆர். ஆரோட ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். இங்கே கன்னடா. சரியா? இன்னும் பேலன்ஸ் உள்ள லாங்குவேஜ் லெட்ரு. ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன லெட்ரு இருக்குது? பி. அது பெங்காலிக்கு வந்துடும். இங்கே பேலன்ஸ் உள்ள லாங்குவேஜ் என்ன இருக்குது? தெலுங்கு. அது எம்முக்கு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். எஃப் மலையாளம், ரைட்டில் பி பெங்காலி, அடுத்து ஜி கன்னடா, அடுத்து எஸ் இங்கிலீஷ், அடுத்து எம் தெலுங்கு, அடுத்து ஹிந்தி ஆர், அடுத்து பி உருது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? அடுத்து போகலாமா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணு. காஞ்சனா மேம் கரெக்டாக போட்டாங்க. பிரசாந்த் ஜே கரெக்டாக போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லு. இந்த கொஸ்டினை எதில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லு. இதை எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினை எதில்? பின்றீங்க. ஓகே, பியில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். மிடில் 2 பேர், கார்னரில் ஒரு ஆள். கார்னரில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 person sit in each corner and faces opposite to the center. கார்னரில் உள்ளவங்க அவுட் சைட், மிடில் உள்ளவங்களாம் இன்சைட். ஸோ பி டஸ் நாட் சிட்ஸ் அட் த கார்னர் அப்படின்றாங்கன்னா பி மிடில். ஸோ பி சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் வைஸ் வர்சானா கண்டிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பியை கொண்டு போய் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் போட முடியும். அதாவது மிடில் இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? எந்த சைடில் எடுத்துக்கிட்டாலும் மிடில் இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் பி போட முடியும். ஏன்னா பியோட இமிடியேட் லெஃப்ட் டு இ வரணும், இயோட இமிடியேட் லெஃப்ட் டு பி வரணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து போட முடியாது. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அங்கே பி போட்டிங்கன்னா இ இமிடியேட் ரைட்டு வந்துடும் பி. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த பிளேஸில் எடுக்கிறேன். சரியா? பியோட இமிடியேட் லெஃப்ட் இ, இயோட இமிடியேட் லெஃப்ட் பி. வைஸ் வர்சானா அதுதான். இயோட இமிடியேட் லெஃப்ட் பி, பியோட இமிடியேட் லெஃப்ட் இ. அதுக்கு பேர் தான் வைஸ் வர்சா. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? பியோட தேர்ட் லெஃப்ட் ஹச். பி இங்கே இருக்கா?
1 2 3 தேர்ட் லெஃப்ட் இங்கே ஹச். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி ஹூ டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஹச். ஸோ இந்த இடத்துலையும் டி வராது, இந்த இடத்துலையும் டி வராது. பட் டியோட ஃபோர்த்து லெஃப்ட் ஜி. சரியா, டியோட ஃபோர்த்து லெஃப்ட் ஜி. ஸோ நான் என்ன செய்கிறேன், எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்குறேன். எல்லா பாசிபிளும் எடுத்துதான், வேறு வழியே இல்லை. வேறு எந்த பாயிண்ட்டுமே எனக்கு இல்லை மூவ் பண்ணுறதுக்கு. வேறு எந்த பாயிண்ட்டுமே எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே பி, இந்த இடத்துல இ, இந்த இடத்துல ஹச். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன செய்கிறேன்னா டி இங்கே எடுக்கிறேன். சரியா, டியோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட். தேர்டா ஃபோர்த்தா, ஃபோர்த்து லெஃப்ட் தானே. டியோட ஃபோர்த்து லெஃப்ட் ஜி, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. இந்த இடத்துல ஜி எடுக்கிறேன். சரியா, ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வரேன். இப்போ இங்கே டி எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜி வராது. இங்கே டி எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜி வராது. இங்கே டி எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜி வராது. இங்கே டி எடுக்கலாமா, இங்கே டி எடுத்தால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜி வரும். இங்கே டி எடுத்தால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜி வரும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு பாசிபிலிட்டி. வேறு வழி இல்லை மக்களே, மெயின்ஸ் லெவல் சம்மில் இது அவுட்ரு, இது அவுட்ரு, இது அவுட்ரு, இது அவுட்ரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டி எடுக்கிறேன். ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, ஃபோர்த்து லெஃப்ட்டு, இங்கே ஜி. அதே மாதிரி இந்த இடத்துல டி எடுக்கிறேன். ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, ஃபோர்த்து லெஃப்ட்டு, இங்கே ஜி. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? வேறு எந்த இடத்துலையுமே உங்களால் டி எடுக்க முடியாது, ஏன்னா ஹச்சுக்கிட்ட டி வராதுன்ட்டான். நான் இந்த இடத்துல இருந்து வச்சு பார்த்துக்கிட்டே வரேன், ஹச்சுக்கிட்ட டி வராதுன்ட்டான். ஸோ இவ்வளோதான் பாசிபிள், இவ்வளோதான் பாசிபிள். இதுவரை எல்லாத்துக்குமே கிளியர் தானே? காஞ்சனா கே அப்படின்னு போடுறீங்க. கே வச்சு எப்படிமா, டியை வச்சு மூவ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ கிளியரா? ஸோ அடுத்து இப்போ என்ன செய்யணும்னா, த நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் ஜி அண்ட் ஹச் சேம் அஸ் ஜி அண்ட் ஐ. ஐயோட செகண்ட் லெஃப்ட் எல். இதை பார்க்கணும். போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரா. ஸோ ஜிக்கும் ஐக்கும் நடுவில் 2 போடலாமா? கரெக்டாக, ஜிக்கு ஐக்கு நடுவில் நான் 2 போடலாமா? போட்டு ஐயோட செகண்ட் லெஃப்ட் எல், ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இங்கே எல் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 1 2 3 4 5. 1 2 3 4 5. சரி, ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் வந்து 5 5 இருக்காங்க. அப்போ ஜிக்கு ஐக்கு நடுவில் நான் 5 தானே போடணும். நீங்கள் எங்கிட்ட 5 என்னாலுமே அது ஹச் இருக்க இடத்துல தானே வந்து நிற்கும், ஐ பிளேஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஜிக்கும் ஹச்சுக்கும் எக்ஸாக்டாக நடுவில் இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 இருக்காங்க. அப்போ ஜியோட அதாவது ஜிக்கு எக்ஸாக்டாக இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 இருக்கும்போது உங்களால் ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஐ வந்து ஹச் இருக்க இடத்துலேயே தான் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இது கிளியரா? இது கிளியரா? கிளியர், சூப்பர். ஸோ அடுத்து இங்கே போகிறோம். இங்கே ஜி, இங்கே ஹச்செல்லாம் காணா. போடாமல் விட்டுருக்கேன்னா இங்கே இ, இந்த இடத்துல ஹச். ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 1 2 3 4. அப்போ ஜிக்கு ஐக்கு நடுவில் 4 வேணுமா? ஸோ ஜிக்கும் ஐக்கும் நடுவில் 4. ஸோ ஜி இங்கே இருக்குது, 1 2 3 4 விட்டு இங்கே ஐ. ஸோ ஐயோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு, இங்கே எல். ஐயோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு எல் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு 4th ரைட்டு ஜே. ஆனால் கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு 4th ரைட்டு ஜே. நல்லா கவனிச்சுங்க, கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு 4th ரைட்டு ஜே. இங்கே பார்த்தீங்கன்னா கேஹெச் ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். ஜே நாட் சிட் ஆன் த சைட் ஆஃப் த டேபிள். அப்போ கண்டிப்பாக ஜே கார்னர் தான் இருக்க முடியும். கரெக்டாக? இங்கே பாருங்களேன், இந்த இதில் ஜே கார்னர் போட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே கார்னர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஜே ஹூ டஸ் நாட் சிட் ஆன் த சைட் ஆஃப் த டேபிள்னா ஜே கார்னர். இங்கே ஜே எடுத்திங்கன்னா கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு 4th ரைட்டு ஜே. இங்கே கே எடுத்திங்கன்னா கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு 3rd ரைட் தான் ஜே. இங்கே கே எடுத்திங்கன்னா கேயோட இமிடியேட் ரைட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th ரைட்டு ஜே. கேயோட இமிடியேட் ரைட்டு இங்கே கே எடுக்கலாம்ல? இப்போ நம்ம இந்த இடத்துல கே எடுக்கலாமா?
கேயோட இமிடியட் ரைட் இந்த பர்சனுக்கு ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஜே. சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? கேயோட இமிடியட் ரைட்டுக்கு ஃபோர்த் ரைட், ஜே. பட் இதில் என்ன சொல்லியிருக்கேன்? கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டிக்கலி நேம்டு பர்சன் டஸ் நாட் சிட் டுகெதர். இங்கே எனக்கு ஐயும் ஜியுமே பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியர் எல்லாத்துக்குமே? ஐயும் ஜேயும் கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டில் இவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அப்போ இதுதான் எனக்கு ஃபைனல் பாசிபிலிட்டி. ஸோ இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இங்கே ஜே எடுத்தேன்னா இங்கே கே போடலாம். கேயோட இமிடியட் ரைட்டுக்கு ஃபோர்த் ரைட் ஜே. இதை இங்கே ஜே எடுத்தேன் அப்படின்னா எங்கே கே போட முடியும்? கேவே உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே ஜே எடுத்தீங்கன்னா உங்களால் கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நான் என்ன செய்கிறேன்? இங்கே இங்கே ஜே எடுக்கிறேன். இது ஜே. அப்போ இங்கே கே எடுக்கலாமா? கேயோட இமிடியட் ரைட்டு இந்த பர்சனுக்கு ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஜே. சரியா? கேயோட இமிடியட் ரைட்டுக்கு ஃபோர்த் ரைட், ஜே. ஸோ இதுதான் கே அவுட்டர் ஃபேஸிங். கேயோட இமிடியட் ரைட்னா இந்த பர்சன், இவனுக்கு ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஜே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏ அண்ட் ஜி ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. எம்டியாக இருக்க பிளேஸ் இது இந்த 3 பிளேஸ் தான் எம்டியாக இருக்கா, மற்றெல்லாம் ஃபில் ஆயிருச்சா? எனக்கு எஃப்ன்ற ஒரு லெட்டர் இருக்குது மக்களே. எஃப் ஜி கிட்டையும் வரக்கூடாது, இ கிட்டையும் எஃப் வரக்கூடாது. ஏன்னா கன்சிக்யூட்டிவ்லி ஆல்ஃபபெட் நேம்டு பர்சன் டஸ் நாட் சிட் டுகெதர். அப்போ எஃப் ஜி கிட்டையும் வரக்கூடாது, இ கிட்டையும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எஃப் வருவான். ஏ அண்ட் ஜி ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஜி கிட்ட வரலைன்னா ஹச் கிட்ட தான் ஏ. பேலன்ஸ் உள்ள லெட்டர் ஒரு ஆள் தான் ஜி கிட்ட வர முடியும். பேலன்ஸ் உள்ள லெட்டர் தான் ஜி கிட்ட வர முடியும். என்னது? சி. இதுதான் நமக்கான ஆன்சர். கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? கிளியரா? கரெக்டாக பார்த்து பிடிச்சி போனோம்னா மெயின் சம்முமே ஈஸியான ஒன்று தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இன்னைக்கு 3 சம் தான் நேற்று மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கான ஆன்சர் இதுதான். JHAEBLD IFK CCJ. சரியா? ஸோ அவ்வளோதான் மக்களை. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.